வணக்கம் தோழர்களே. நீங்கள் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு அலங்கார செடி வந்து அகாவுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ஒரு நார் வகை சேர்ந்த அலங்கார செடி. ஒரு கத்தாழை மாதிரி வளரும். இது வெரி ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு. வருஷத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-12 இலை தான் வரும். இந்த இலை வந்து சீக்கிரம் வந்து காயாது, அழுகாது. அதனால் ஒரு சில பாதிக்கப்பட்ட இலை கீழே இருக்குது, அடிப்பகுதியில் இருக்குது. அந்த இலையை எப்படி கழிக்கிறாங்க என்பதை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த அலங்கார கத்தாழை செடியை பார்த்தீங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது, ரொம்ப தண்ணியும் அதுக்கு தேவையில்லை. இந்த இலையின முன்னில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன முள் மாதிரி இருக்கும். அந்த இலையில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு முனியில் ஒரு சின்ன பாயிண்டாக முள் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சுற்றி வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த செடியை நம்ம பார்த்து அழகாக ரசிக்கலாம். இப்போ நீங்கள் இலையை கழிக்கிற முறையை நீங்கள் பார்க்கலாம். இந்த இலையை கழிக்கும்போது கவனமாக இருக்கணும். இதை வந்து அறுத்து தான் எடுக்க முடியும், அப்படியே வெட்ட முடியாது. நாராக இருக்கிறதுனால இதை ஒவ்வொரு இலையாக அறுத்து நம்ம எடுத்தால் எளிமையாக எடுத்துடலாம். அதுக்கு செடியை பார்க்கும்போது அந்த இலையுடைய நீளம் தெரியாது. வெட்டின பிறகு பார்த்தா தான் இந்த இலையுடைய நீளம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி நீளத்துக்கு இந்த இலை இருக்குது. வெட்டின அடிப்பகுதி தான் இந்த நார் மாதிரி ஒரு வடிவமைப்பு கொண்ட இலை. கத்தாழை இலையின் நீளம் பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குது. நமக்கே இது ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு இலை.